பிரேஸ்டெல்லாம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இன்றைய வேளையில எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். குறிப்பா பிறந்த நாள், திருமண நாள் காணுகிற ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். தடை இன்று சிந்தித்து தியானிப்பதற்காக எடுத்து கொள்ளப்பட்ட வேத வார்த்தை, தடைப்பட்ட காரியம் வெகு சீக்கிரத்தில் நடக்க போகிறது. பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியங்கள் வெகு காலமா நடக்காம தடைப்பட்ட சூழ்நிலையில இருக்கலாம். அப்படி தடைப்பட்ட சூழ்நிலையில இருக்கிற அந்த காரியங்கள் வெகு சீக்கிரத்தில் நடக்க போகிறது. வாழ்க்கையில தடைகள் வந்த உடனே சோர்வு வர்றது இயல்பு. தடையை பார்த்து பார்த்து மனிதனுடைய கண்கள் கலங்குவதும் இயல்பு. என்ன வருஷம் ஆகுது, எத்தனை நாட்கள் கடந்து போச்சு, ஆனா நான் எண்ணிய காரியங்கள் நடக்கவில்லையே, அதுல ஒரு தடையாதானே இருக்கு அப்படின்னு சொல்லி தடையை குறிச்சு மனதளவுல வேதனையோடு கூட இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டே இருக்கலாம். இப்படி உங்க வாழ்க்கையில தடைப்பட்ட காரியங்கள் வெகு சீக்கிரத்தில் நடக்கும் ஒரு அற்புதத்தை காண போறீங்க. வாழ்க்கையில பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒருபோது நீங்க இருந்து எந்த ஒரு காரியங்களும் நடக்க ட்ரை பண்ணாமல் இருந்தால் அந்த தடைகள் நீடிச்சுதான் போகும். தடையை உண்டு பண்ணுகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிசாசானவன் சில டைம் நம்ம வாழ்க்கையில தடைகள் உண்டு பண்ணி எந்த ஒரு காரியங்களும் வாய்க்காதபடிக்கு போராடி கொண்டிருப்பான். இப்போ அந்த தடைகள் நகர்ந்து போகணும்னா பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. ஆண்டவருக்கு நம்ம இடம் கொடுத்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் போது நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற தடைகள் முற்றிலுமாக மாறும். இப்ப நம்ம பைபிள்ல வசனத்தை பார்க்கும்போது ஏசாயா 43வது அதிகாரம் 19வது வசனத்தை எடுத்து நம்ம படிக்கும்போது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆமேன், ஹல்லேலூயா. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தடைப்பட்ட தடைகளை மாற்றி, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. உங்க வாழ்க்கையில இருக்கிற தடைகள் முற்றிலுமாக மாறும். ஆமேன், ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு காரியத்துல தடைகளை நீக்கி போடணும் அப்படின்னு சொல்லி விரும்பினார்னா கண்டிப்பா தடைகள் மாறி போகும். ஒருவேளை அது உங்க வாழ்க்கையில திருமண காரியங்களுக்கான தடைகளா இருக்கலாம், கற்பத்தின் கனிக்கான தடைகளா இருக்கலாம், வேலை குறித்த ஒரு தடையாய் இருக்கலாம், உடம்பு பாதிப்பின் நிமித்தமாக எந்த ஒரு செயலும் செய்ய முடியாத அளவு உங்களை வாழ விடாதபடிக்குள்ள தடைகளாய் இருக்கலாம். ஏதோ ஒரு தடை, கற்பத்தின் கனிக்கான தடை, இப்படி தடைகள் எந்த காரியத்துல இருக்குதோ அந்த காரியத்துல இருந்து முழு விடுதலை ஆண்டவர் தந்து, எந்த காரியம் தடைப்பட்டு இருக்கிறோ அந்த காரியத்தை ஆண்டவர் நடத்த வல்லவரா இருக்கிறாரு. இப்போ ஒரு சின்ன பிரேயர் பண்ணலாமா? அன்பின் பரலோக தந்தையே, அப்பா, இந்த அருமையான வேலைக்காக நன்றி ஆண்டவரே. எத்தனை பேருக்கும் கிடைக்காத நல்ல ஒரு தருணத்தை தந்தீங்கப்பா. அப்பா, வாழ்க்கையில திருமண காரிய தடையா இருக்கலாம், கற்பத்தின் கனிக்கான தடையா இருக்கலாம், தொழில் நிமித்தமாக உள்ள தடையா இருக்கலாம், இல்லைன்னா வருமானத்தின் நிமித்தமாக உள்ள தடையா இருக்கலாம், ஆரோக்கியத்தின் நிமித்தமாக உள்ள தடையா இருக்கலாம். ஏதோ ஒரு தடை ஆண்டவரை வாழ்க்கை நடக்க விடாதபடிக்கு முட்டக்கி போட்டு இருக்கிற அந்த தடைகளை உண்டு பண்ணுகிற பொல்லாத ஆவியின் கிரியைகளை அப்பா நீங்க அழித்து அதுல ஒரு பெரிய வெற்றியை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். தடைப்பட்ட காரியங்கள் வாய்க்க போவதற்காக நன்றி ஆண்டவரே. அந்த காரியத்துல தடைப்பட்ட காரியத்துல ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீங்க அற்புதம் செய்வதற்காக நன்றி, அதிசயம் செய்வதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உம்முடைய கருத்திலே ஒப்படைக்கிறேன். நீங்க பொறுப்படுத்தி வழி நடத்தி செல்லுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் அன்பு நிறைந்த பரம தந்தையே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்க ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கிற தடைகள் முற்றிலுமாக மாறி ஆசீர்வாதம் பெருகும். கர்த்தர் தாமே இவ்வார்த்தைகளை ஆசீர்வதிப்பராக. ஆமீன், ஆமீன். ஹல்லேலூயா.